श्रीमान् वेंकटनाथार्य कवितार्केय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं श्रीवत्सभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தமம் ஒவ்வொரு அவயவமா ஆழ்வான் அனுபவித்து கொண்டு வருகிறார். போன ஸ்லோகத்தில் அருளாள பெருமானே, நீ உகந்து மிக ஆதரத்துடன் மிக பிரீத்தியுடன் வாசம் செய்வது எந்த இடத்தில்னு கேட்கிறார். ரொம்ப அழகா வினவினார். பக்தி யோகம் செய்பவரின் மேனியிலே, அவருடைய இதய குகையிலா, தகர பத்மத்திலா, இல்ல பரமபதத்திலே ஆசன பத்மத்திலா, வேதங்களின் முடி எனப்படும் வேதாந்தங்களிலா, உபனிஷத்துக்களிலா, நம்மாழ்வாரின் திருமுடியிலா, இதெல்லாம் இல்லாம ஹஸ்திகிரியின் சிகரத்திலா, எதில் உமக்கு உகப்பு அதிகம், எதில் ராசிக்கத்துடன் அதிக சுகம் அனுபவிப்பதாக உகர்ந்து அமர்ந்துள்ளது தேவரீரின் திருவடி தாமரைகள் மிகுந்த ஈடுபாட்டுடன் எங்கு அமர்ந்துள்ளதுன்னு கேட்டு கடைசியில சொன்னது அத்திகிரியிலா அப்படின்னு கேட்டதுனால ஆழ்வானுடைய திருவுள்ளம் அத்திகிரி தான் என்று நமக்கு புலப்படுகிறது. அதனால அதுலேருந்து அந்த திருவடி தாமரைகளை சேவிச்ச அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல 60வது ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். பத்யாஸ்வத்யாங்குலிஷு வரத பிராந்ததः காந்தி சிந்தோஹோ வீச்சி வீதி விபவமுபயீஷ்வம்பசோ லம்பிதாசு விந்தன்னிந்து பிரதிபலஜன்னஜாம் சம்பதம் கிம் பதம் தே ಛಾಯಾ ಚದ್ಮಾ ನ கவிததிதாம் லம்பித சும்பித சன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வேர்ட்ஸ் போட்டு அந்த கவி நயத்தோட ரொம்ப அழகா ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகளை போட்டு சமஸ்கிருத வேர்ட்ஸை போட்டு வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகங்கள் இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சொன்ன மாதிரி குரத்தாழ்வான்கிட்டையும் பராசர பட்டர் ஸ்லோகங்களையும் ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு தான் வேதாந்த தேசிகன் பண்ணியிருப்பாரோ என்று தோன்றுகிறது. பத்யாஸ்வத்யாங்குலிஷு வரத பிராந்தத காந்தி சிந்தோஹோ வீச்சி வீதி விபவமுபயீஷ்வம்பசோ லம்பிதாசு விந்தன்னிந்து பிரதிபலனஜாம் சம்பதம் கிம் பதம் தே ಛಾಯಾ ಚದ್ಮಾ ನ கவிததிதாம் லம்பித சும்பித சன். வரதனின் திருமேனி ஒளி அது ஒரு பெருங்கடல். வரதனுடைய திருமேனி ஒளி, அந்த காந்தி, அந்த பேரொளி ஒரு பெருங்கடல். அது அவற்றின் அலை வரிசைகள் விடாது வரும். அதுல அந்த கடல்ல அந்த ஒளி கடல்லேருந்து அந்த ஒளி வரிசைகள் வந்துட்டே இருக்குமா. அந்த சோபை, அந்த ஒளி, அந்த சோபை அது தருவது அந்த திருவடிகளின் விரல்கள் என்று விரல்களை அனுபவிக்கிறார். சந்திரன் அந்த திருவிரல்களில் பிரதிபலித்து அந்த நகவரிசை ஒளி உண்டாயிற்றோ என்று நமக்கு தோன்றும். அந்த 10 விரல்களும் 10 சந்திரனுடைய ஒளி பிரதிபலிக்கிறதோ என்று தோன்றும். அப்படி சந்திரன் திருவடியை வந்து ஆசிரயிக்கிறான் பாருங்கள் என்கிறார் ஆழ்வான். ஹே வரதா, உன் திருமேனியின் காந்தி, அந்த ஒளி, அந்த பேரொளி, அந்த கடல், பேரொளியாகிற அந்த கடல் நீரை சுற்றி அலை அலையாய் சோபை சலிக்கிறது, அசைந்தாடுகிறது சோபை. அப்படி ஒரு தோற்றம். 2 திருவடிகளிலும் உள்ள விரல் வரிசைகளில் சந்திரன் ஒளி வீசி அதன் பிரதிபலிப்பு தான் இந்த நகங்களின் வரிசையாக காண்கிறானோ
என்று தோற்றம் தருகிறது, தோற்றுவிக்கிறது. சந்திரன் உன் திருவடிகளுக்கு இப்படி விளங்கச் செய்யும் தொண்டு கைக்கரியம் செய்கிறானோ என்ன? அவன் உன் திருவுள்ளத்தில் பிறந்தவனாயிற்றே. சந்திரமா மனசோ ஜாதா, புருஷ சூக்தத்தில் வருது. பெருமாளுடைய மனசிலிருந்து சந்திரன் பிறந்தானான். ஏன்னா அவன் திருவுள்ளத்தில் பிறந்தவன். அதனால் அவன் கைக்கரியம், சந்திரன் உன் திருவடிகளுக்கு இப்படி விளங்கச் செய்யும் தொண்டு செய்கிறானோ என்கிறார். ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஸோ வரதா, உன் மொத்தமாக திருமேனியில் சுவாபாவிகமாகவே ஒளி, அப்ராகிருதமான ஒளி, ஆச்சரியமான ஒளி, காந்தி பரவுகிறது. இந்த காந்திக்கு உபமானம் எதுவுமே சொல்ல முடியாதவாறு உயர்வாக, மிக உயர்வாக, அனுபவபூர்வமாக உள்ளது. இந்த காந்தி என்பது உன் திருமேனியை சுற்றி ஒரு பெருங்கடல் போல உள்ளது. இந்த காந்தி, அந்த ஒளி, பேரொளி, சுடர், பரஞ்சுடர். திருமேனியில் ஏற்படும் அசைவுகளுக்கு ஏற்ப இந்த காந்தி கடலிலும் அசைவுகள் ஏற்படுகிறது. அது அந்த கடலில் இடைவிடாத அலைகள் அடித்து கொண்டே இருப்பது போல தெரிகிறது எங்களுக்கு. அந்த காந்தி அப்படி பரவுறது. அந்த காந்தியோடு சேர்ந்து உன் திருவடிகளிலும் இந்த காந்தி பரவி இருப்பதால் அந்த காந்தியோடு சேர்ந்து உனது திருவடிகளின் நகங்களுக்கே உண்டான பிரத்யேகமான ஒரு விசேஷித்த காந்தி தெரியும் போது அந்த காந்தி கடலில் சந்திர கிரணங்கள் பட்டு பிரதிபலித்து அதனால் ரிஃப்ளெக்ஷன் ஆறதோ, ஏற்கனவே உள்ள காந்தி இன்னும் பல மடங்காய் ஒளிர்கிறதோ என்று தெரிகிறது. இது எப்படி இருக்குதுன்னா, உன் மனசிலிருந்து உண்டானவனான சந்திரன் அப்படி ஒரு பாக்கியத்தை தனக்கு அருளினதைக்காக உன் திருவடியில் தன் கிரணங்களால் அவன் ஆசிரயித்து கைக்கரியம் பண்ணுகிறது போல தோன்றுகிறது. அப்படி அவன் தனது கிரணங்களால் உன்னை பூஜிப்பதால் தான் அந்த கிரணங்களின் பிரதிபலிப்பு உன் நக வரிசைகளில் தோன்றுகிறது. ஸோ கடலோட அலைகள், சந்திரன், அதன் கிரணங்கள், அதாவது சந்திரனுடைய ஒளிக்கற்றை கடல் அலைகளில் பட்டு அதனால் ஏற்பட்ட அற்புதமான ஒளி சிதறல்கள் எத்தனை அழகான, மென்மையான, அனுபவபூர்வமான, பக்தி பூர்வமான, கவிதை மயம் நிற்க, மனசை புனிதம் பெறச் செய்ய வல்ல திவ்யமான காட்சி. அந்த திருவடிகளில் உள்ள ஒளியும் அந்த திருவடிகளில் உள்ள விரல்களில் உள்ள அந்த பளிச்சுன்னு இருக்கும் அற்புதமான ஒளி சிதறல்களும் என்ன ஒரு ஆச்சரியமான அனுபவம் கோரத்தாழ்வானுடையது. அவர் தெரிவிப்பது, பத்யா ஸ்வத்யாங்குளிஷு வரத பிராந்தத காந்தி சிந்தோஹோ. வரதா, ஸ்ரீ தேவாதிராஜனே, காந்தி சிந்தோஹோ, ஒளியாகிய கடலின், அம்பச பிராந்ததா, நீரை சுற்றிலும், வீச்சி வீதி விபவம், அலைவரிசைகளின் பெருமையை, லம்பிதாசு அடைவிக்கப்பட்ட, பத்யாசு திருவடிகளைச் சேர்ந்த, உபயீஷு 2 வகுப்பான, அங்குலீஷு திருவிரல்களில், பிரதிபலனஜாம் நிழல் படுவதால் உண்டான, சம்பதம் சிறப்பான நிலையை, அத்ய இப்போது, விந்தன் அடைந்து வருகிறவனாய், சாயா சத்மா எதிரொலி என்கிற வியாஜத்துடன், அந்த பிரதிபலிப்பு, அவனுடைய கிரணங்கள் பிரதிபலிப்பு என்ற வியாஜத்துடன், இந்துகு சந்திரனானவன், நகவிதத்தினாம் தேவரீரின் திருநகங்களின் கூட்டமாயிருக்கும் நிலையை, லம்பித சன் அடைவிக்கப்பட்டவனாய், தே பதம் தேவரீருடைய திருவடியை, சும்பித கிம் விளங்கச் செய்கிறானோ என்ன? ஸ்ரீ தேவாதிராஜனின் திருவடிகள் உள்ள திருவிரல் நகங்களை அப்படி அழகாக, ஆச்சரியமாக, அனுபவபூர்வமாக வர்ணிக்கிறார் சுவாமி. ஸ்ரீமத அருளாளனின் திருமேனியில் ஏற்பட்ட காந்தி ஆகிற கடலில் தோன்றிய நிலையான அலைகளாம் திருவடிகளில் உள்ள திருவிரல்கள் 10 கடலிலிருந்து அமிர்தமதன காலத்தில் தோன்றியது போல இருக்கிறது. அப்படி தோன்றியது போல் எம்பெருமான் திருவுள்ளத்திலிருந்து தோன்றிய சந்திரன் இந்த அலைகளில் பிரதிபலிக்கிறானோ என்று தெரிகிறது. திருவடி விரல்களில் உள்ள நகங்களின் வட்டமான உருவ அமைப்பு, செவ்வெளிர் ஒளி முதலானவைகளை கொண்டு சந்திரன் போல வர்ணிப்பது கவிகளினுடைய மரபு. ஆக இப்படி ஸ்ரீ தேவாதிராஜனின் திருவடியை ஆசிரயித்த சந்திரன் பன்மடங்காக பெருகி பூர்ண சந்திரனாய் நித்தியமும் யாவரையும் மகிழ்விக்கிறான். ஒரு சந்திரனால 10 சந்திரனாய் மகிழ்விக்கிறான் அவருடைய நகங்கள்ல. ஷேருமிடம் அறிந்து ஷேர் என்று சொல்வார்கள் ஆன்றோர்கள்.
தக்ஷ சாபத்தால் பயந்து தக்ஷனுக்கு எதிரியான சிவனின் சிரசில் மெலிந்து மெலிந்து எப்போதும் ஒளி மங்கி இருக்கும் பிறை சந்திரனாக ஏக கலனான சந்திரன் ஷோடச கலனானபடி இங்கு அருளியதாய் கொள்ளலாம். அதாவது சுவாமி சுந்தரபாகுஸ்தவத்தில் 68வது ஸ்லோகத்திலையும் இதே தான் தெரிவிக்கிறார். யோ ஜாத கிரசிமா மலீச்ச சிரசா சம்பாவித சம்புனா சோயம் யச்சரணாஸ்ரயே சசதரோ நூனம் நகவ்யாஜதः பூர்ணத்வம் விமலத்வம் உஜ்வலதயா சார்த்தம் பகுத்வம் ததா யாதஸ்தம் தருஷண்ட சைல நிலையம் வந்தாமஹே சுந்தரம். சந்திரன் அழகர் திருவடி நகங்களை ஆசிரயித்து தன் குறை தீர்த்து கொண்டான் என்று உத்பிரேட்சித்தார். அங்கு சிவன் தலையில் கௌரவமாக அமர்ந்த போதிலும் சந்திரன் இளைத்து போகிறான். களங்கம் வேறு. அதே சந்திரன் அழகரின் திருவடி நகங்களை போலிருந்த அந்த ஒரு வியாஜம், அந்த ஒரு எக்ஸ்கியூஸ், பிரிடெக்ஸ்ட், அது போதும். அந்த திருவடி நக ஆசிரயணமாக தேறி பூர்ணத்துவம் 16 கலை உடையவனாக மலமற்றது, பாப்பம் தீர்ந்தது, ஒளி நிரம்ப பெற்றது, மேலும் பலவாக பெருகுகிறது அவனுடைய கிரணங்கள். 10 விரல் நகங்கள் 10 சந்திரனங்களை நிகர்க்குமாக அவன் எய்துகிறான். இதுதான் சரியான நிலை, நிச்சயம் என்று அவன் புரிந்து கொள்கிறான், கைங்கரியம் செய்கிறான் என்று ஆச்சரியமாக அங்கு ஆழ்வான் அனுபவித்த விஷயத்தை இங்கு அனுசந்திக்கணும். அது இல்லாம ஸ்ரீ ருக்மிணி பிராட்டியின் முக சந்திர மந்த ஸ்மிதங்களால், ருக்மிணி பிராட்டியோட முகம் சந்திரனை போல இருக்கான், அதுல புன் சிரிப்பு, அதனால் ஒளி குன்றிய சந்திரன் அற்புதமான அதிகமான காந்தியை தான் அடைய வேண்டும் என்று கருதி அந்த ருக்மிணி பிராட்டியின் திருவடிகளை அடைந்து நகங்கள் என்ற உருவில் ஒளிர்ந்தான் அப்படின்னு சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயத்துல அனுசந்திக்கிறார். அதை இங்கு நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அனுபவிக்கணும் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.